ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னும் வந்து தொண்டை வந்து கொஞ்சம் செட் ஆகலை. இன்றைக்கி வந்து சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன் 4 o'clock. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்கழி 1 எல்லோரும் நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் எந்திரிச்சிட்டேன். சரி எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெளியெலாம் வந்து வாஷ் பண்ணிட்டேன். கழுவி நல்லா போர்ட்டிக்கெல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டாச்சு. இப்போ வந்து வீட்டு உள்ளே போய்ட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணி கடனை வந்து குளிச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணலாம். இன்றைக்கி வந்து டியூட்டி வேறு போகணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இருக்கிற வேலை தான் ஒன்று பார்க்கணும். அப்படியே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக வந்து இருட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து போயிட்டு நான் குளிச்சுட்டு கிடன்னு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்துட்டேங்க. ஏன்னா வந்து வீடெல்லாம் பெருக்கி துடைக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 5:15 மேலே ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து வெளியே விளக்கேற்றிடலாம், அதுக்கப்புறமா கூட வந்து உள்ளே வந்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெளியே விளக்கேற்றலான்னு போகிறேன் நான். ஏன்னா வந்து எப்போவுமே சொல்லுவாங்க வெளியே தான் வந்து ஃபஸ்ட்டு விளக்கேற்றணும். நம்ம பொங்கல் சீசனில் கூட பார்த்தீங்கன்னா வந்து பார்ப்போம், வெளியே வந்து சூரியனுக்கு வந்து ஃபஸ்ட்டு படைச்சிட்டு தான் வந்து உள்ளே படைப்போம். அதனால் வந்து உள்ளே இருக்கிற மகாலட்சுமியை வெளியே எடுத்து விடக்கூடாது. அதனாலே வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெளியே விளக்கேற்றிட்டு உள்ளே பூஜை சாமான்லாம் கழுவிட்டேன். இன்னும் பொட்டு மட்டும் தான் வைக்கல. சரி முதல்ல விளக்கேற்றலாம். டைம் வந்து 5:15 ஆகிடுச்சிங்களா. நான் 4 o'clock வந்து பூஜை பண்ணணுன்ட்டு யோசித்தேன். எழுந்தது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியே வந்து விளக்கேற்றிட்டு வந்துடுறேன் நான். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பனி அதிகமாக இருக்குது. சரி நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன்னா சுடு தண்ணியில், அதனால் வந்து ஒன்றும் தெரில. வெளியே யார் வரதா இருந்தாலும் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இந்த ஸ்வெட்டர்லாம் போட்டுவாங்க. அதனால் சில்னஸ் அப்படியே இருக்குது. பனி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தனியாக இருக்கு இல்லைங்களா வீடு, அதனால் வந்து உங்களுக்கே தெரியும், நான் காமிக்கிறேன் பாருங்கள். சில்னஸாக நல்லா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நம்ம வீட்டாண்டு பார்த்தா வந்து மழை எல்லாமே தெரியும், பனிக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரில. இப்போ தான் லைட்டாக வந்து பொழுது வெடிஞ்சு வருது, அதனால் வந்து ஒன்றுமே தெரியாது இருக்குது. பார்க்க வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. விளக்கு வந்து இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று வச்சுருவேன். குட்டியாக அழகாக ஒரு பூ, பார்க்க வந்து அழகாக இருக்கும். எப்போவுமே இதுதான் எப்போவுமே நம்ம. மார்கழி பூஜை முடிஞ்சாச்சு இன்னைக்கு. இப்போ நான் அழகான ஒரு கோலம் தாங்க போடுறேன். சின்னதாக தான் போடுறேன், ரொம்ப பெருசாலாம் இல்லை, சின்னதாக ஒரு கோலம் போட்டேன் நான். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக வந்து கொஞ்சம் செம்மண் விட்டுன்னு வச்சுக்கலாம், இன்னும் அழகாக இருக்கும் ஒயிட்டில். அழகான ஒரு சின்ன கோலம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பூஜை பண்ணுறதுக்கு பொட்டுலாம் வச்சு பூலாம் வச்சாச்சு. நம்ம கலசத்துக்கும் வந்து இங்கே பாருங்கள் வேப்பிலெல்லாம் வச்சாச்சு. ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு மார்கழின்றதுனால வந்து மஞ்சள் பிள்ளையார் வச்சேன். கீழே வந்து எப்போவுமே ₹1 வச்சுட்டு தான் வைப்பேன். அதே மாதிரி வெத்தலை வச்சு ₹1 வச்சு மஞ்சள் பிள்ளையார் குச்சி வச்சாச்சு. ரெடி பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இப்போ எனக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நானே செய்கிறேன் இல்லைங்களா. நான் செஞ்ச அன்றைக்கி லீவில் இருந்து இந்த மஞ்சள் அந்த சிகப்பில் ரோஸில் வைக்கும்போது உங்களுக்கே தெரியும் வீடியோவில் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் வந்து பூஜை பண்ணி முடிச்சிடுறேன். சாமிக்கு மட்டும் முடிச்சுட்டேன். நான் வந்து ஒரு விளக்கு ஏற்ற மாட்டேன், ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று தொண்ணறதுனால பக்கத்தில் வந்து விளக்கேற்ற வைப்பேன். ஒத்தப்படையில் இருக்கிறது தான் நம்பர் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. அதனால் ரெட்டைப்படையில் எப்போவுமே வந்து விளக்கேற்றக்கூடாது. அதனால வந்து நான் வந்து 5 விளக்கேற்றிருக்கேன். இன்னும் கூட ஏற்றதுனா ஏற்றலாம். இன்னும் கழுவில் குத்து விளக்கெலாம் வந்து கழுவிட்டேன். சரி பொங்கலுக்கு அந்த மாதிரி ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விளக்கு தான் ஏற்றினேன். பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நானும் தினேஷ் யோகித்ரா வந்து வாக்கிங் போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து சும்மா நம்ம டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம எதுவுமே வந்து செய்கிறது இல்லை. வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். தினேஷ் வந்து கழுத்துக்கிட்டு அவங்க சேலையிலே போட்டு போயிட்டுருக்கான். இந்த பாருங்க 2 பேரும் ஓட்டாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மள்தான் சேடை ஓடிட்டாங்க. காமிக்கலாம் இருந்தால் காமிக்க முடியாமல் போயிடுச்சு. அவன் இங்கே தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொல்லியில் வந்து அந்த இந்த இதெல்லாம் நம்மள்தான், அந்த கார்னருக்கே நம்மள்தான் இடம் ஃபுல்லாக. அந்த சைட்லேருந்து அப்படியே ஃபுல்லாக இந்த சேத்துல வந்து தண்ணி தூக்கி கல் தூக்கி போடுறான், மண்ணாங்கட்டி தூக்கி போட்டிருக்கான். ஏன் அம்மா வாண்ணா வா. இவர் பாருங்க, நான் போகிறேன், நான் வாக்கிங் போகிறேன். பச்சை பசேலு நல்லா இருக்கு பாருங்க. இது வந்து மாட்டுக்கு தாங்க தீவனம் வரைச்சிருக்காங்க, சோளம். பனிக்காலத்தில் வந்து இந்த மாதிரி விரைச்சி விட்ருவாங்க. உங்களுக்கு அதோ குட்டியாக தெரியுது பாருங்க, அதெல்லாம் இப்போ தான் விரைச்சாங்க. அதெல்லாம் சின்னதாக வந்துட்டுருக்கு. நம்ம வந்து எப்போவுமே இந்த பக்கம்லாம் வரும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நாங்கள் நடந்து போகலாம் வாங்குறான்னு சொன்னாக்கா இவனுங்க வந்து நாங்கள் பின்னாடி ஓடி வரோம், நீங்கள் நடந்து போயிட்டே இருங்கன்னு சொன்னானுங்க. சரி நம்ம அப்படி நடந்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நடந்து வந்துட்டேன்.
வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆவாரம் பூ உனிப்பூலாம் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து பிடிக்கும் எனக்கு. ஏன்னா வந்து அந்த வயசு திரும்ப நம்ம வராது. ஏன்னா நம்ம அந்த சின்ன வயசு லைஃபே நீங்களே கூட யோசித்து பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த சின்ன வயசில் விளையாடின விளையாட்டுகள், அதுக்கப்புறம் சின்ன வயசில் தெரியாமல் அந்த மாங்காய் இடித்து சாப்பிட்றது எங்கள் காலத்துலலாம் வந்து நிறைய அது மாதிரி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நானும் யோகித்தும் தான் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். சரி கொஞ்சம் தூரம், ஏன்னா இப்படியே நடந்தே போயிட்டே இருந்தாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால தான் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போயிட்டுருக்கோம் பாருங்கள். அப்படியே காடு மாதிரி இருக்குது. அப்படியே செடிங்கெல்லாம் வச்சு விட்டுட்ருக்காங்க. புளியா மரம், தேக்கு மரம்லாம் அப்படியே வந்து வெயிலுக்கு வந்து இங்கே உட்காந்தா சூப்பராக இருக்கும். போகிற வழியில் கூட பார்த்தீங்கன்னா மாடுலாம் வச்சுட்டு அவங்க வீட்டில் என்ன வந்து கிராமனாவே அவங்க வீட்டில் வந்து செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து தான் வந்து இங்கே செஞ்சிட்ருக்காங்க. போகிற வழியில் வந்து ஜாலியாக இருந்துச்சு. நெல்லாம் வந்து பயிர் பண்ணியிருந்தாங்களா, நாற்று இப்போ தான் நட்டுருக்காங்க. குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. நம்ம டெய்லி இதே வழி தான் போகிற பசங்களை ஸ்கூலில் கூட்டிகிட்டு, ஆனால் வந்து நின்றுலாம் பார்க்க நம்ம தான் வேகமாக ஓடிடுவோம். இன்றைக்கி வந்து லீவுன்றதுனால வந்து சரி அப்படியே நடந்து காலாப்பில் நடந்து வந்து பார்த்தாக்கா செம்மையாக இருந்துச்சு. சரி அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டோம் நானும் தினேஷ்லாம். நடக்கும்போதே வந்து 2 சைடுமே ரோடு சைடில் இந்த உனி செடி அதெல்லாம் இருக்கும் பாருங்கள். நடுவாப்பில் ரோடு இருக்கும், 2 பக்கமும் வந்து செடி கொடிக்கிறதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே முள் தாங்க இருக்குது. பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து தனியாக வரது கொஞ்சம் பயமாக இருக்கும். என்னம்மா பண்ணுறீங்க இங்கே வந்து நின்று? ரன்னிங் போ, வாக்கிங் போ. வர வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மாடு இருந்துச்சுங்க. அப்படியே நான் மேலே தலையை ஆட்டுது பாருங்களா, அது எனக்கு பயமாச்சு. சரி கொஞ்சோண்டு அதுக்கிட்ட போகலான்னு கீழே இறங்கும் போது தலையை ஆட்டுச்சுன்றதுனால அப்படியே ஆட்டுதுங்க. குரலை கேட்ட ஐயோ அப்படின்னு நம்ம ஓடிடலாம்பா. நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்தங்களே, ஒருத்தர் கூட இல்லை பாருங்கள். அதனால தான் வந்து கொஞ்சம் வரத்துக்கு வந்து பயம். சரி தினேஷ் யோகித் வரவே கொஞ்சம் நான் தைரியமாக நடந்து வந்துட்டுருக்கேன். நல்லாயிருக்கும். பயம்லாம் ஒன்றும் கிடையாது கிராமத்தில். ஏன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வந்து இருட்டுச்சு இல்லைங்களா, அதனால வந்து காலையில் வந்தாலும் சரி நைட்டில் வந்தாலும் சரி கொஞ்சம் நான் தனியாக மட்டும் வரமாட்டேன். பசங்களை வந்து கூட கொண்டு வந்துடுறேன். ஒரு நம்மளுக்கு பாடி கால் வேணும் இல்லைங்களா, அதனால் வந்து பசங்களை வந்து கூட கூட்டிகிட்டு வருவேன். யோகித் வந்து ஏன் மேலே கையை போட்டு எப்படின்னா அசால்ட்டாக அந்த தந்துட்டுருக்கான் பார்த்தீங்களா. இதெல்லாம் கூட பாருங்கள், சுற்றி வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நெல், அதுக்கப்புறம் கொஞ்சம் வாழை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி மாட்டுக்கு தீவனம் தான் நட்டுருப்பாங்க. இப்போ சீசன் கார்த்திகை மாதம் எல்லாம் நெல் விட்டுருப்பாங்க இல்லைங்களா, அதனால் வந்து எல்லாருமே வந்து நெல் வந்து நட்டுட்டாங்க. எங்களுக்கு இன்னும் நடாமல் சேடை மட்டும் தான் ஓட்டி வச்சுக்கிறோம். ஓரம் நடந்து போகும்போது இந்த பூண்டு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். சுண்ணாம்பு தழைன்னு சொல்லுவோம், தாத்தா தலைவெட்டின்னு சொல்லுவது பாருங்க, அப்படியே எகுரும். அதனால சரி நம்மளும் சின்ன வயசு ஞாபகமே நானும் வந்து ஓரத்தில் உட்காந்துட்டேன். இப்போ ஒரு பக்கம் மாட்டு பில்லு, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் தான் நட்டுருக்காங்க. நல்லாயிருக்கும். அது பாருங்கள், கொஞ்சம் டைம் ஆனோடனே மரத்துலேருந்து அப்படியே ஷேடு வந்து கீழே வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து மாட்டுக்கு தீவனம் தான். அந்த வழி ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் இருக்கும் கிராமன்றதுனால. அதெல்லாம் பாருங்கள் பாதி சுத்தமாக நல்லா அறுத்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்க்குறேன், இந்த ரோடு போகிறோமா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெல் நட்டுருக்காங்க. நெல்லை பாருங்கள், அந்த பெரிய மரம் அதுக்கு கீழே அப்படியே நிழல் ஷேடு வந்து ஷேடோ சொல்லுவோம் இல்லைங்களா, நம்மளோட நிழல், மரத்தினுடைய நிழல், அது அப்படியே அழகாக இருக்குது பார்க்கவே. ஈவினிங் வந்து நல்லா சூப்பராக போச்சு. ஈவினிங் சொல்ல முடியாது, இன்றைக்கி டே ஃபுல்லாகவே நல்லா போச்சு. ஏன்னா பூஜைலாம் நல்லா முடித்தோம். இன்றைக்கி மார்கழி வேறு இல்லைங்களா, இந்த மார்கழி ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டெய்லியுமே வந்து வீட்டில் வந்து விளக்கு வைப்போம். எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே நல்லா தான் போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தர் என்ன நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கண்டிப்பாக இன்னொரு புதுசாக. பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.